என்ன வீடியோனா, சின்ன சின்ன ஒர்க் அவுட் பற்றி இன்றைக்கி வீடியோ போடலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா, இப்போ கிரவுண்டுக்கு முத வரீங்கன்னு வச்சுக்கங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷூ ஒன்று வாங்கிக்கங்க. இது 8000 3000 ஆஃபர் வந்துச்சு. அதை நான் ஆஃபரில் வாங்கினேன். சரிங்களா, என் ஃப்ரெண்டு மூலிமா ரெக்கமெண்டில் வாங்கினேன். அதே போல் ஒரு 2000 3000 நார்மலாக ஒரு 1500 இதுலேயே ஷூ இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் போடுவோம். அது கண்டினியூவாக பார்த்துட்ருக்கணும். பார்த்துட்டு எந்த ஷூ நல்லா ஆஃபரில் இருக்கோ அந்த ஷூ வாங்கி நல்லா கொஞ்சம் பெஸ்ட்டு கட்டலாம். ரொம்ப நார்மலாக ஷூ வாங்கக்கூடாது. ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியாக ஷூ இருக்குது, அது வாங்கிக்கணும். சரிங்களா. ரெண்டாவது, கிரவுண்டு உள்ளே வரீங்களா, வந்த உடனே கிரவுண்டை தொட்டு கும்பிடணும். எப்படின்னா, தலை வணங்கணும். தலை வணங்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ கிரவுண்டுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மரியாதை தரீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ரிட்டர்ன் தரும். சரிங்களா. கிரவுண்டுன்னு இல்லை, எல்லா இடமும் எந்த இடமும் போனாலுமே அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு மரியாதை நம்ம கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். சரிங்களா. ரிட்டர்ன் கண்டிப்பாக கிடைக்கும். ரிசல்ட்டு கிடைக்காமலாம் இருக்காது. நீங்கள் உழைப்பு போடணும். உங்களோட முதல் விஷயம் என்னென்னா, உங்களோட முழு உழைப்பு போட்டால் தான் அது ரிசல்ட்டு பார்க்க முடியும். சரிங்களா. இப்போ சின்ன சின்ன ஒர்க் அவுட்டு, இப்போ பார் இதில் கம்பியில் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறாங்களோ அதை நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்ல போகிறோம். சரியா, அது கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பார் கம்பிக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா, பார் கம்பியை நல்லா இது பண்ணிக்கணும். ஏன்னா காலையில் வந்தீங்கன்னா ஈரப்பதமாக இருக்கும். அப்படி உங்கள் கை நல்லா கொஞ்சம் வலுவழுக்கும் அப்படின்னா மண் யூஸ் பண்ணிக்கலாம். மண் மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். மண் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இது கிடைக்கும், நல்லா கொஞ்சம் கிரிப் கிடைக்கும். சரிங்களா. வந்த உடனே இந்த கம்பி இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வந்த உடனே டக்குன்னு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பொசிஷன் பார்க்கணும். பொசிஷன் வச்சுட்டு நல்லா பொசிஷன் பிடிச்சிட்டு நல்லா கொஞ்சம் நல்லா இது பண்ணி பார்க்கணும். லைட்டாக புஷ் பண்ணி இந்த மசில் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கிரிப்பாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சரிங்களா. அதுக்கப்புறம் நல்லா இந்த புதுசு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு தொங்கி பார்க்கணும். இப்படி நல்லா தொங்கி பார்க்கணும். நம்மளோட முழு பாடியை மேலே இது பண்ணணும்ல, மேலே தூக்கணும்ல. அப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக இப்போ பிடிச்சிட்டு நல்லா தொங்கி பார்க்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ இது இருக்கும் தொங்கி உங்களால் மேலே பாடியை கொண்டு போகல அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 டைம் தொங்கி பார்க்கணும். தொங்கி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, தொங்கி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா வெயிட்டு பேலன்ஸ் கிடைக்கும். கையில் பேலன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பொசிஷனில் நின்றுக்கிட்டு நல்லா இப்படி காலை மடக்கிக்கிட்டு இப்படி ஏறணும். எப்படி அதுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரி ஒரு 10 பண்ணணும். இப்போ எதனால் நான் 10 பண்ணலன்னா, நான் 10 பண்ணலாம். அடுத்து நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் சொல்லி தரணும்ல, எனக்கு இது வேணும், எனர்ஜி கொஞ்சம் வேணும், ஒர்க் அவுட் சொல்லி தரணும். அதனால் இந்த மாதிரி உங்களால் இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களால் பண்ண முடியல, 10 பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு 3, அடுத்தது ஒரு 5, அந்த மாதிரி கண்டினியூவாக பண்ணணும். இப்போ நான் இன்றைக்கி ரெஸ்ட்டில் இருக்கிறதில்ல, நான் அதிகமாக எதுவும் பண்ண முடியுது. ஏன்னா நான் சண்டேல ரெஸ்ட்டில் இருக்கேன். அதனால் சும்மா லைட்டாக தான் பண்ணுறேன். பொசிஷனுக்கு பொசிஷன் நல்லா இந்த மூக்கு இருக்குல்ல, இதில் டச் ஆகிற மாதிரி அந்த பொசிஷனில் அளவுக்கு ஏறணும். அப்போ தான் நல்லா பவர். பொறுமையாக கொண்டு போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டிப்பாக அந்த புஷ்ஷிங்கு நல்லா இருக்கணும். மேக்ஸிமம் ஒரு 10, நான் இப்போது 10 ஒரு 12 இந்த சம்திங் போடுவேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் எப்படி போடணுன்னா, ஒரு 2, 3, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் நீங்கள் போகிறேன்னா உங்கள் டேலண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் என்னென்னா, நான் ரன்னிங் அத்லெட்டு. அதனால் நான் இந்த ஒர்க் அவுட்டு சும்மா ஃபிட்னஸுக்கு மட்டும் சொல்லித்தரேன். சரிங்களா. இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னா, இப்போ பார் முடிச்சிட்டுமா அடுத்து இந்த பொசிஷன், இந்த ஒர்க் அவுட் என்னென்னா, இப்போ இந்த இதுக்கு இந்த பட்டர்ஃப்ளை இருக்குல்ல,
பட்டர்ஃப்ளை நல்லா ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இந்த ஃபுல்லாக இந்த பேக்கு இது ஃபுல்லாக ஓப்பன் இப்படி அகலந்து இப்படி போல இது ஓப்பன் ஆகி காட்டும். இப்போ என்ன பண்ணுன்னா இந்த ஒர்க் அவுட் எப்படின்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் நின்றுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஏறிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நிற்கணும். சரிங்களா? நின்றுட்டு அதுக்கப்புறம் காலை மடக்கிக்கிட்டு டவுன் பண்ணணும். லைட்டாக பெண்ட் ஆகணும், நேராக பண்ணக்கூடாது. சரிங்களா? நேராக பண்ணக்கூடாது, லைட்டாக பெண்ட் ஆகி இந்த பொசிஷன் சரிங்களா? இது அந்த அங்கே பண்ணீங்கல்ல அதே சேம் தான். இதில் 3, 5, 8, 10 இந்த மாதிரி கண்டினியூ பண்ணும். ஏன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில், கொஞ்சம் பாடி கண்ட்ரோல் வராது. ஏன்னா இது உங்களோட பாடி வெயிட் நீங்கள் தூக்கி பேலன்ஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் வரணும்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? அதே போல் இதில் இன்னொரு ஒர்க் அவுட் இருக்குது இந்த இதுலேயே. அது எப்படின்னா இங்கேருந்து அங்கே போகணும், அப்படியே பேக்கில் வரணும். அது எப்படின்னா இப்படி தூக்கிட்டு அதுவே இன்னொன்று இருக்குது வாட்டர் பாட்டிலில் கேனு, அதில் கட் பண்ணி இதில் இப்படி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு வெறுங்கையாலும் பண்ணலாம். வாட்டர் பாட்டில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் இது பண்ணி அப்படியே புஷ் பண்ணால் அது மூவ் ஆகும். அது நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. ஆனால் கையால் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சரிங்களா? இப்படி பண்ணிட்டு இப்படி லைட்டாக ஜம்ப் பண்ணி அது அப்படியே பேலன்ஸ் பின்னாடி அந்த மாதிரி போகணும். அதே போல் நான் ஃபிட்னஸுக்கு லைட்டாக தான் சொல்லித்தரேன். ஃபிட்னஸை பற்றி எனக்கு ஓரளவு தான் தெரியும். ஜிம் ஒர்க் அவுட் பற்றி ஓரளவு தெரியும். ஃபிட்னஸ் பற்றி இங்கே வெளியே பார் கம்பியில் பண்ணுறது ஓரளவு தெரியும். எனக்கு முழுசாக ரன்னிங்கில் 100% நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது என்ன புஷ்அப் தண்டால் எப்படி போடலான்னு சொல்லி தர போகிறேன். இப்போ புஷ்அப் எப்படி இருக்குன்னா, இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு கல் காலு கல் குத்தும். இப்போ நல்லா க்ளீன் பண்ணிட்டு இங்கே ஜஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் மரம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்கு இப்போ வந்துட்டிங்களா, இப்போ வந்துட்டு பொசிஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த கை இருக்குல்ல இந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த விரலை வச்சு இப்படி அளந்துக்கணும். உங்களுக்கு இதுக்கு அந்தாண்ட ஓப்பன் பண்ணக்கூடாது, இதுக்கு அந்த சுருக்கக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் புஷ்அப் எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா முட்டி போட்டு இந்த மாதிரி புஷ்அப் எடுத்துக்கோங்க. இது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அதே காலை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு இந்த பொசிஷன். அதே போல் கை இப்படி போகக்கூடாது, அது தப்பு. சரிங்களா? அதே மாதிரி லைட்டாக இப்படி கிராஸ் ஆகி இப்படி தான் வரணும். மேலே பார்த்துக்கிட்டு இந்த பொசிஷன். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த முதுகு இருக்குல்ல அங்கே பெயின் வரும். அதே போல் கை இப்படி சுருக்கி இந்த இதில் பண்ணோம்னா அதுவே அதில் அளந்தால அளக்க தேவையில்லை. இப்போ அளக்காமல் லைட்டாக சுருக்கிக்கிட்டு இந்த இடுப்பு இருக்குல்ல அதில் உரசுற மாதிரி அந்த பொசிஷனில் இப்படி பண்ணணும். இப்படி பண்ணும்போது இந்த பேக் ஆர்ம்ஸ் இருக்குல்ல அது கொஞ்சம் டெவலப் ஆகும். அதே போல் இன்னொரு ஒர்க் அவுட்டு பிளாங்கு எப்படின்னா வந்த உடனே கையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு இந்த பொசிஷன் கை மடக்கிக்கிட்டு இப்படி தான், இப்படி சுருக்கக்கூடாது, இப்படி ஓப்பன் பண்ணக்கூடாது, நேராக
இப்படி வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த பொசிஷனில் இதுதான் பிளாங்கு. சரிங்களா? இதே போல் இந்த பொசிஷனில் வச்சுட்டு கரெக்டாக இப்படி மேலே தூக்கிக்கணும். இப்படி இப்படி ஒப்பு பண்ணிக்கணும். இந்த மாதிரி டைம் அடிச்சுக்கணும். 10 நிமிஷம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் 10, 30, 50, 1 நிமிஷம், இந்த மாதிரி நிமிஷத்தை கூட்டி குறைச்சிக்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கணும். இது முடிச்சுட்டு அடுத்து சைடு பிளாங்கு. அதை முடித்தோடனே சைடு பிளாங்கு இந்த கை தூக்கி இந்த மாதிரி பண்ணிக்கணும் நேராக. இது 30. அடுத்தது ஆப்போசிட்டில் இந்த மாதிரி பண்ணணும். இந்த ஒர்க் அவுட்லாம் நான் முழுசாக பண்ண முடியாது. எதனால் சொல்கிறேன்னா, என்னால் இந்த பிளாங்க் பண்ணல அது 3 நிமிஷம் மேக்ஸிமம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு 2 நிமிஷம் பண்ணுவேன். இது இந்த சைடு பிளாங்க்கு ஒரு 1 நிமிஷம் பண்ணுவேன். எதனால் நான் பண்ணலன்னா, இன்றைக்கி ரெஸ்ட்டு டே, அதனால் மேக்ஸிமம் நான் இன்றைக்கி பண்ணக்கூடாது. இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் இருக்கும். நாளைக்கு ஃபஸ்ட்டு நாள் வெயிட்ஸு, அதுக்கப்புறம் ட்ரில்ஸு, அடிலு, ஸ்பீடு, என்ன எண்டூரன்ஸு, இந்த மாதிரி கண்டினியூவாக அடுத்தடுத்து ஓடிட்டுருக்க மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி ரெஸ்ட்டு இருக்கிற டைமில் ரெஸ்ட்டு தான் எடுக்கணும். உங்களுக்கு லைட்டாக சொல்லித்தரேன், அது நீங்கள் அப்படி பார்த்து பிக்கப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு ஐடியா தான் சொல்லி தருவேன். ஃபுல்லாக நான் பண்ணிவிட்டு நான் டெவலப்பு காட்டுற மாட்டேன். அப்படி காட்டுற மாதிரி இருந்தால் நான் சேலஞ்ச் வீடியோ போடுறேன். சேலஞ்ச் வீடியோ இப்போ பண்ண முடியாது, கொஞ்ச நாள் போகட்டும், அப்போ கண்டிப்பாக நான் பண்ணுறேன். சரிங்களா? அதுவும் இன்றைக்கி அங்கே பேசுனேன்ல, அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்துட்டேன். அதனால் இன்றைக்கி இது முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். சரிங்களா? அதே போல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சதை லைக் பண்ணுங்கள்.